नमस्ते दोस्तों, मैं मंजुला गणेश। आप सब कैसे हैं? मैं बहुत अच्छी हूँ। चलिए, आज की वीडियो में हम जानने वाले हैं मेरा मेरे। मेरा मेरे வணக்கம்ங்க। இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒருத்தவங்க கமெண்டில் கொஷின் கேட்டிருந்தாங்க. யாருன்னா சாய்ரா பானுன்ற சிஸ்டர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, மேராக்கும் மேரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு சில இடத்துல மேரா வருது, ஒரு சில இடத்துல மேரே என்ற ஒரு வார்த்தை வச்சு லைன் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ இப்போ கவனிச்சிங்க, இப்போ மேரா மேரே ரெண்டுமே என்னுடைய தான், என்னுடையன்னு சொல்கிறது. ஆனால் என்னுடையன்ற வார்த்தை எங்கெங்கே பயன்படுத்தும்? எனது, என்னுடைய, அந்த மீன் சொல்லலாம். இப்போ மேரானா எனது, மேரேனா என்னுடைய. ஓகேங்களா? மேரானா எனது, மேரேனா என்னுடைய. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பேர் நம்ம யார்கிட்ட பேசும்போது நம்ம பேர் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? மேரா நாம் ரவி ஹே, மேரா நாம் ராஜா ஹேன்னு சொல்லுவோம். அதே ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் அப்படி தான் சொல்லணும். மேரின்னு சொல்லக்கூடாது. மேரா நாம் ராதிகா ஹே, மேரா நாம் கவிதா ஹேன்னு அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆணாக பெண்ணாக இருந்தாலும் மேரா தான் பயன்படுத்தணும். அதுவே அவங்களுடைய அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு ஆண் வகையில் அவங்களோட பெரியவங்களை பற்றி அவங்க வந்து அறிமுகம் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து மேரேன்னு ஆரம்பிக்கணும். மேரே பிதாஜி, மேரே சாச்சாஜி, மேரே மாமாஜி. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லணும். மேரே பாய். இல்லை ஜி, ஒரு இடத்துல நான் மேரா பாயின்னு படிச்சிருக்கேன்னு கொஷின் கேட்பீங்க. என்னென்னா, என்னுடைய தம்பின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து மீரா பாயின்னு ஆரம்பிப்பீங்க. வயசில் கம்மியாக இருந்தால் அவங்கள மட்டும்தான் நீங்கள் என்னது மேரான்ற ஒரு வார்த்தை வைக்கலாம். அதுவும் ஆணாக இருந்தால். தம்பியாக இருந்தால் மீரா பாய் ஆத்தா ஹே, மீரா பாயின்னு சொல்லலாம். ஆனால் உங்களோட பெரியவங்க எந்த ஜென்ஸாக இருந்தாலுமே அவங்கள ரிலேஷனோட பேர் வச்சு சொன்னாலும் சரி, இல்லை பொதுவாக சொன்னாலும் சரி, மேரே. ஓகேங்களா? மேரேன்னு பயன்படுத்தி பிதாஜி, மாமாஜி, சாச்சாஜி, மேரே பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிக்கணும். ஓகே? இது ஆண்களுக்கு. இதே பெண்ணை சொல்லும் போது உங்களோட பெரியவங்க யார் இருந்தாலுமே, ஓகே, உங்களை பற்றி சொல்ல மட்டும் தான் மேரான்னு சொல்லியிருக்கேன், பெண்ணாக இருந்தால். ஆனால் உங்களுடைய சொந்தங்களில் நீங்கள் யாரையாவது உறவுகளில் அக்காவோ அத்தை எல்லாம் சொல்கிறீங்கன்னா அப்போ மேரின்னு ஆரம்பிக்கணும். மேரி மாதாஜி, மேரி சாச்சிஜி, மேரி மாமிஜி, மேரி படி பஹன், மேரி छोटी बहन, ஏதோ ஒரு நாள் சொல்லலாம். இந்த எல்லா இடத்துலையும் மேரி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு மேரா மேரிக்கு மட்டும்தான் லைன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? மேரான்றது உங்களை பற்றி சொல்லும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேரா நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். மேரா கர், மேரா கம்ரா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லலாம். மேரேனா உங்களோட ஆண்களை சொல்லும்போது, பெரியவங்களை சொல்லும்போது மேரே பிதாஜி, மேரே சாச்சாஜி சொல்லணும். அதேமாரி அம்மாவை சொல்லும்போது மேரி மா, மேரி சாச்சிஜி, மேரி மாமிஜி, மேரி தாதிஜின்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது உங்கள் வீடை சொல்கிறீங்க வச்சுங்க. இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ரூம்பு. இந்த இடத்துல வந்து மேரா பயன்படுத்தணும். யஹ மேரா கர் ஹே, யஹ மேரா கமரா ஹே. ஓகேங்களா? இது எனது வீடு, இது எனது ரூம், அந்த அர்த்தத்தில் வந்துடும். யஹ மேரா கர் ஹே, ये मेरा, இல்லை யஹ மேரா கமரா ஹே. இது மேரா. இப்போ என்னுடைய வீட்டில் 2 ரூம் இருக்குது சொல்வீங்கள்ல, என்னுடைய ரூமில் டிவி இருக்குது, இப்படிலாம் சொல்லும் போது இப்போ தான் வந்து மேரான்றது மேரேன்னு மாறும். யஹ மேரா கர் ஹேன்னு சொன்னீங்க. அடுத்த லைன் என்னோட வீட்டில் 2 ரூம் இருக்குன்னு சொல்லணும்னா மேரே घर में 2 कमरे हैं. வித்தியாசம் புரியுதுங்களா? மேரே घर में 2 कमरे हैं, அந்த மேரேன்னு ஆரம்பிச்சிடும். அதேமாரி ये मेरा ரூம் கமரா, இது என்னுடைய ரூம் சொல்லும்போது யஹ மேரா கமரா ஹேன்னு சொன்னீங்க. மேரே கமரே மே டிவி ஹே, மேரே கமரே மே ஏசி ஹே. ஓகேங்களா? எனது ரூம், என்னுடைய ரூமில் டிவி இருக்குது, என்னுடைய ரூமில் ஏசி வச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சொல்லும்போது என்னுடையன்னு மாறும்போது நீங்கள் மேரேன்னு போடுவீங்க. இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் பாருங்கள். என்னுடைய கனவு நான் டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணுன்றது என் கனவுன்னு சொல்லுவீங்கள்ல, அது வந்து சொல்லும் போது நீங்கள் மேரா பயன்படுத்தணும். मेरा सपना है कि मैं डॉक्टर बनूं.
என்னோடய கனவே படிக்கும்போது சொல்லுவீங்கள்ல, நான் சயின்ஸ் எடுத்து தான் படிப்பேன் ஜி, நான் ப்ளஸ் 2ல் மார்க் எடுக்கணும், நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா நான் மெடிக்கல் முடிக்கணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லுவீங்க. ஸோ என்னோடய கனவே நான் டாக்டர் ஆகணும். मेरा सपना है कि मैं डॉक्टर बनूं. मेरा सपना है कि मैं डॉक्टर बनूं. இதே வந்து என்னுடைய கனவில் வந்து என் குழந்தைங்க டாக்டர் ஆன மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லுவீங்கள்ல, என்னுடைய கனவில் அப்படின்னு நீங்கள் மாற்றும் போது, என்னுடைய கனவில் என் குழந்தைங்க வந்து நான் டாக்டர் ஆன மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் சொல்ல ஆசைப்படுறீங்கன்னா மேரே சப்னேமே, மேரா வந்து மேரே சப்னேமே, என்னுடைய கனவில், அந்த மீனிங். என்னுடைய கனவில் என் குழந்தை, அது பையனோ பொண்ணோ, मेरा लड़का या लड़की அது ஒன்றா வச்சிங்க, डॉक्टर बनी. मेरे सपने में मेरा लड़का या मेरा लड़की डॉक्टर बनी. என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு டாக்டர் ஆனாங்க, கனவில் நான் கண்ட அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு வாக்கியம் பாருங்கள். உதாரணத்துக்கு, என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சிருச்சு. இது தமிழில், ப்ராப்பர் தமிழில் எனது பர்ஸ் தொலைஞ்சிருச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்னுடைய பர்ஸில் ஆதார் கார்டு இருந்தது, இல்லை வந்து ஏடிஎம் கார்டு இருந்தது சொல்லலாம் இல்லையா. என்னுடைய பர்ஸில் ஏடிஎம் கார்டுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த லைன் சொல்லி பாருங்கள். என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, மேரா பர்ஸ் खो गया. ஆணாக சொன்னாலும் பெண்ணாக சொல்லாலும் அந்த மேரா தான் சொல்லணும் நீங்கள். மேரா பர்ஸ் खो गया, என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சிருச்சு. மேரே பர்ஸ் மே, என்னுடைய பர்ஸில் ஆதார் கார்டு இருந்தது, என்னுடைய பர்ஸில் ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா மேரே பர்ஸ் மே ஏடிஎம் கார்டு தா, என்னுடைய பர்ஸ் மேரே பர்ஸ் மே ஆதார் கார்டு தா. ஓகே, இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸு. இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே இந்த மேரா மேரேக்குன்றது வித்தியாசம் புரிஞ்சிடும். மேரா நான் எனது, அது என்னுடைய, அந்த அது உள்ள என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ அப்போ மேரேன்னு ஆரம்பிப்பீங்க. அப்போ மேரேனா என்னுடைய. ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுலேயும் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஆன்சர் பண்ணுறேன் நான். தேங்க்யூ.